நடந்த ஒரு விவாதத்திலேயே இந்த தரப்புல இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பேச்சு கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு சக மனிதர்கள் அல்லது உறவுகள் உடைய பேச்சை கேட்கிற மாதிரி தோணல. ஒரு தொழிற்சாலை அல்லது அலுவலக பணியாளர்களாகவும் தொழிலாளர்களாகவும் தான் அவங்க மொத்த ஆர்குமெண்ட்டையும் வைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியை நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுடைய மொத்த ஆர்குமெண்ட்டுமே ஒரு ப்ரொடக்ஷனை நோக்கி இருக்கு, அல்லது அவங்க நினைக்கிற அச்சீவ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கு. ப்ரொடக்ஷன் அச்சீவ்மெண்ட் எல்லாமே ஒரு நாளுடைய 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. அந்த 8 மணி நேரம் எதற்காகனா மீதி 16 மணி நேரம் வாழ்க்கையை வாழ்றதுக்காக. ஆனா இவங்க மொத்தம் 24 மணி நேரத்தையுமே ஸ்கெடியூல் பண்றதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஓகே, லைஃபே ஸ்கெடியூல் பண்ணக்கூடாதுங்க. இப்ப என்னன்னா இயல்பா அவங்க வந்து ராத்திரி 11 மணிக்கு தூங்குறத வந்து ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. இப்ப நான் வந்து சென்னையில இருந்துட்டு கிராமத்துக்கு போயிட்டேன் இங்க வாழ முடியாம. எனக்கு வந்து ரொம்ப ஏன் போயிட்டீங்க கிராமத்துக்கு? இந்த பிரச்சனையினாலதான். இல்ல, நீங்க ஒரு ரிப்போர்ட்டரா ஒரு எழுத்தாளரா இங்க பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தவர் தான், ரைட் தானே? ஃபுல் டைம் ஷெட்யூல் இதுக்குள்ள இதை கொடுத்தாகணும், டெஸ்பாச் ஆகணும், ரொம்ப பிஸியாக இங்க இருந்த ஒரு கேரக்டர். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் கிராமத்துக்கு போயிட்டீங்க? பைக்லயே சுத்திட்டு இருப்பாரு. இங்க என்ன பிரச்சனைனா நான் வந்து நிறைய சம்பாதிக்க முடிஞ்சு, ரொம்ப ஒரு 27 வயசுலயே நிறைய சம்பாதிக்க முடிஞ்சு. ஆனா அந்த பணத்தை என்னால செலவு பண்ண முடியல. உண்மையிலே நான் வந்து இதுக்காக சொல்லல. ஏன் செலவு பண்ண முடியலன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னா என்னுடைய குடும்பத்தோடய நண்பர்களோடய தான் செலவு பண்ண முடியும். நான் எப்படி செலவு பண்ணேன்னா நான் வந்து என் மனைவி சமைச்சு வச்சுக்கிறத சாப்பிட முடியாம ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு செலவு பண்ணேன், அல்லது டிஸ்கஷன் ஏதாவது ஒரு ரிசார்ட்ல போய் செலவு பண்ணேன். அப்ப நான் சம்பாதிக்கிறது யாருன்னா ஹோட்டல் முதலாளிக்கு ரிசார்ட் ஓனருக்கு தான் நான் சம்பாதிச்சேன். அதுக்காக நான் ஏன் கஷ்டப்படணும்? அதுக்காக என் குழந்தை என் மனைவி ஏன் தவிக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அப்போ வந்து இது நம்ம ஒரு வேலை நேரத்தை வேறையா மிகையா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது. அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப நான் பார்த்தேன். ஒரு 2 வருஷம் தான் இந்த வாழ்க்கை நான் சொல்றது. மனைவியோட வந்து ஒரு நிம்மதியா பேசவே முடியலன்னும் போது நம்ம ராத்திரி 1 மணிக்கு போய் கதவு தட்டும் போது எல்லா ஜஸ்டிபிகேஷனும் எனக்கு இருக்கு. நான் உனக்காக தான் சம்பாதிச்சேன், நீ இன்னைக்கு கார்ல போற, நீ நல்ல புடவை கட்டுற, எல்லாமே நான் பேசலாம். அவங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் என்கிட்ட லாஜிக்கலா பதில் இருக்காது, எமோஷனலா வேணா பேசலாம். அவங்க என்ன கேக்குறாங்க, இதெல்லாம் நான் கேட்கல, நீ 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு கேக்குறேன், அவ்வளவுதான், இதை உன்னால கொடுக்க முடியலன்றாங்க. அப்ப இது என்னன்னா இந்த மேனேஜ் சார் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து யூ கேனாட் மேனேஜ் டைம். நான் அதை ரொம்ப உறுதியா நம்புறேன். ஏன்னா யூ கேன் மேனேஜ் ப்ரொடக்ஷன், யூ கேன் மேனேஜ் பீப்புள், இதெல்லாம் உங்களால முடியும். டைம்ன்றது இயற்கையோட கிஃப்ட், அது இயற்கையின் ஒரு அங்கம். இதை நீங்க மேனேஜ் பண்ண முடியாது பியாண்ட் அவர் லிமிட். இந்த ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற இந்த தாக்கம் மேபி ஒரு கடந்த 10 வருடத்துல ஏற்பட்டதுதான். எல்லா நிமிடத்தையும் பணமாக்குதல் அல்லது எல்லா நிமிடத்தையும் பொருளாக்குதல், எல்லா நிமிடத்தையும் ப்ரொடக்டிவா ஹேண்டில் பண்ணுதல் அப்படிங்கிற இந்த தாக்கம் இந்த ஒரு பெருநகரத்தை, சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்தை எந்த அளவு கெடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எந்த அளவுக்கு கெடுத்திருக்குன்னா, என்னுடைய தோழி ஒரு பொண்ணு வந்து 10 மணிக்கு மேல போய் சமைக்கிறாங்க, சாப்ட்வேர் இன்ஜினியர், நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா சாப்பிட முடியல, ஏன்னா சமைக்கிறதுக்கு நேரம் இல்ல. இவங்க போய் 1 மணிக்கு படுத்துட்டு காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே வாழல. ஆனா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்களோட கேரியருக்குள்ள ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு அதை அச்சீவ் பண்றாங்க. இது எல்லாமே இவங்களுடைய தொழில் வாழ்க்கையில இருக்கு, இவங்களோட வாழ்க்கையில இல்ல. இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கிறது காரணம் என்ன? ஏன் எல்லாருக்கும் முதுகெலும்பு சீக்கிரம் தேயுது? ஏன் ஸ்பைனல் கார்டுல பிரச்சனை வருது? ஏன் யூரினரி ப்ராப்ளம் வருது? நான் ஒரு பத்திரிகையில கூட எழுதினேன், இந்த மென்சுரஸ் பீரியட்ல பெண்களுக்கு வந்து ஓய்வு கிடைக்குதா? இது வந்து மனிதன் தோன்றி 2 லட்சம் வருஷம் ஆச்சு. நம்ம இன்னைக்கு புதுசா உலகத்தெல்லாம் உருவாக்கல, உருவாக்கின உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஜெண்டர் பயாஸ் இருக்கு. இன்னையோட இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல நீங்க 10 வருஷம் சொல்றீங்க, இது குளோபலைசேஷனோட ஒரு பிரச்சனை. ஆண்கள் வந்து உடலியல் சிக்கல்கள் குறைவானவங்க, ஆனா பெண்களுக்கு இந்த பீரியட் டைம்ல உரிய ஓய்வு கொடுக்கறது இல்ல, எந்த நிறுவனமும் கொடுக்கறது இல்ல, இவங்களும் அதை கிளைம் பண்றதும் இல்ல. ஆனா என்ன உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா 2 பேரும் சமம். 2 பேரும் எப்படி சமம்? அந்த பீரியட்ல கிராமத்துக்கு போனீங்கன்னா ஓரமா உட்கார வச்சிடறாங்க, உளுந்தங்களி உருண்டை கொடுப்பாங்க, அது வந்து உங்களுக்கு பிளட் லாஸ ஈடுகட்டும். அது செய்யறது இல்ல. அப்ப உங்க உடம்பு கெடுத்துக்கிட்டு இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மகப்பேறு மருத்துவர் அல்லது மாதவிடாய் மருத்துவரை பார்க்காத பெண்களே ரொம்ப குறைவுங்க மெட்ராஸ்ல. 3 நாள் மட்டுமே பீரியட் இருக்க பெண்கள் வந்து விரல் விட்டு எண்ணிரலாம்.
ஏன் அது பிரச்சனை? வெறும் லைஃப் ஸ்டைல் தான். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உடம்பு போனா பரவாயில்ல, மாத்திரை போட்டா சரியாயிடும் நினைக்கிறேன். மாத்திரை போட்டா சரியாகாது. உங்க லைஃப் ஸ்டைல் மாத்தலனா, உங்களுடைய குணத்தில் பொறுமையும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் இல்லைன்னா, உங்க ஸ்கெடியூல் உங்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுக்கும். ஆனா அந்த பணத்தை நீங்க அனுபவிக்கல. இப்போ கமர்ஷியலைசேஷன் ஆஃப் டைம் சொன்னாங்க. நீங்க யதார்த்தமா சொல்லுங்க, பணம் தேவையா தேவையில்லையா வாழ்க்கையில? இன்னைக்கு ஒரு ஸ்கூல் ஃபைனல்ல படிக்கிறான் ஒரு குழந்தை அப்படின்னா, நிறைய மார்க் வாங்கினான்னா அவனுக்கு ஃப்ரீ சீட் கிடைக்குது. இல்லட்டா அந்த பேரண்ட்ஸ் 45 வயசு 50 வயசு இருக்கவங்க 6 லட்சமோ 7 லட்சமோ எந்த படிப்பு படிக்கிறோமோ அதுக்காக அவங்க பண்ணணும். நான் என்ஜாய் பண்றேன் லைஃப் அப்படின்றதுக்காக நான் இஷ்டத்துக்கு போவேன், இஷ்டத்துக்கு வருவேன்னா அவங்க குடும்பம் போகிறதும் இல்லாம அவங்க ஜெனரேஷனே போகுதுன்றது இது நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு இந்த ஃபீல்டுக்கு வருவோம், இப்படி சம்பாதிப்போம் அல்லது இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம் எங்க அப்பா திட்டமிடல. என்ன ஒரு சாதாரணமா தான் வளர்த்தாரு. நான் ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்துல வருஷத்துக்கு ஒரு 200 ரூபாய் ஃபீஸ் கட்டி தான் படிச்சேன். இப்போ என்னுடைய பையனும் அதே பள்ளிக்கூடத்தில் தமிழ் பள்ளிக்கூடத்துல வருஷத்துக்கு 800 ரூபாய் ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறான். நான் படிப்புன்றதே வேறையா பாக்குறேன். நான் அதை ஒரு ஜாப் ஓரியன்டேஷனோட பாக்கல. நான் படிச்சது வேற, பார்த்த வேலை வேற. நான் பார்த்த வேலைக்கு இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்ல. இதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை யாராலையும் திட்டமிட முடியாது. இன்னொன்னு சேர்த்து வைக்கணும்ன்றது இருக்கு இல்லையா, இன்னொரு எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கணும்ன்றது. எதிர்காலத்துக்காக யாராலையும் பெருசா சேர்த்துட முடியாது. அதுவும் யாரால சேர்க்க முடியும்னா, வாழ்க்கையில உங்களுக்கு பணத்தை எப்படியெல்லாம் செலவை குறைக்கணும்னு நினைக்கிறவனாலதான் சேர்க்க முடியும். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தீங்கன்னா, இப்ப எனக்கு வாஷிங் மிஷின் இல்லாம, ஏசி இல்லாம, அல்லது இந்த சென்னையில் எதெல்லாம் ஒரு வீட்டுல இருக்கணும்னு சொல்லக்கூடிய பொருட்களோ அது எல்லாமே இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப சுகாதாரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப எனக்கு நான் என்ன செலவு பண்றேன்னா, எனக்கு சாப்பாடு வேணும், இருக்கிற இடம் வேணும், நல்ல துணி வேணும், இவ்வளவுதான். பையனை படிக்க வைக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்கு. அரசாங்கத்தோட வேலை அது, அரசாங்கம் செய்யுது. அந்த பள்ளிக்கூடம் போதும். வருஷத்துக்கு 20,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட நான் ரெடியா இல்ல. என்கிட்ட இருக்கு, ஆனா தரமாட்டேன். ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுதான் நிறைய பேர் நீங்க பேசின அப்துல் கலாம் வரைக்கும் ஜனாதிபதியாலாம் வந்திருக்காங்க. அப்ப நம்மளா செலவுகளை நம்மளா அதிகப்படுத்திக்கிட்டு அதற்காக நம்ம உடம்பு இன்வெஸ்ட்மெண்டா மாத்த முடியாது. இந்த உடம்பு சாப்பிடுறதுக்கும் உறவு கொள்வதற்கும் அனுபவிக்கிறதுக்குமான உடம்பு. இது ஒரு கமாடிட்டி அல்ல. இந்த உடம்பு நான் ஒரு கமாடிபிகேஷனுக்குள்ள மாத்தி இதுல இருந்து பணம் ஜெனரேட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? அப்ப என்னோட மகனும் என்ன, அவன் உடம்ப நான் கமாடிபிகேட் பண்ணணும். உடம்புன்றது உடம்போ மைண்டோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக படைக்கப்படல. இயற்கையால வாழ்வதற்காக படைக்கப்பட்டது. பணம் என்பது ஒரு கொஞ்சம் தேவை.